புதுப்பேட்டையில இருந்து வர்றேன். எங்க அம்மாவை எங்க அப்பனே கொன்னுட்டான். சாப்பிட கூட வழி இல்லைன்னு கெஞ்சினான். அவன் மட்டும் என் கண்ணுல மாட்டணும் விரிச்சு. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு அவன் வீட்டில் போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். என்ன அடுத்த எலெக்ஷன் நினைக்கிறேன் நான். அதுக்காக என்ன நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு திரைப்படம் இசை வெளியீட்டு விழா அளவுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் கடந்து வரணுன்றது எனக்கு தெரியும். பட் இந்த திரைப்படம் நிறையா வழிகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா பிரஜன் என்னோட தம்பி 12 வருஷத்துக்கு முன்னாடி அவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிட்டு போய் அவனை நடிக்க வச்சேன். அப்போது அவன் பற்றிய எனக்குள் இருந்த கனவு ரொம்ப பெருசு. இருடா இவன் அந்த இடத்த வந்து தொடாமலே இருக்கானே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அடிக்கடி சொல்லுவான், சார் நான் இது பண்ணுறேன், சார் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் சந்திக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே பேசினான். நான் சொன்னேன், டே எவ்வளவு காலதாமதமாக வரோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி வந்து நிற்கிறோன்றதாண்டா முக்கியம், தைரியமாக இரு அப்படின்னு சொன்னேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அந்த படத்தில் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அப்புறம் ஜானி என்னுடைய நண்பன், எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதே மாதிரி இந்த கைகள் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். இறைவனுக்கு நன்றி. வணக்கம். இவ்வளோ பெரிய டிக்னிட்டிஸ்லாம் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சடனாக ரெடி பண்ண ஒரு ப்ரெஸ் மீட் இது சார். எல்லாருக்கும் மனமார்ந்த பாதம் பணிந்த நன்றிகள் சார். என்னென்னா போன வருஷம் இந்த டைமில் தான் நாங்கள் இங்கே ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச், எல்லாமே உடனே ரிலீஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் நினச்சி இருந்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படம் போட்டு காட்டினார் ப்ரொடியூசர். அவங்க சொன்ன சில வார்த்தையில் ப்ரொடியூசர் கொஞ்சம் பயன்ட்டார். ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் முழுசாக கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. அந்த படங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய வருமானம் ஈட்டி கொடுத்தாலும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கான முழு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் நானும் பிரஜனும் விடலை. நல்ல காத்திருப்பு நல்லதுன்னு சொன்னார். நல்ல படைப்புக்காக காத்திருப்பது நல்லதுன்னு நம்பணும் சார். என்னென்னா நான் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் சார். டேரெக்டாக வந்து படம் பண்ணேன், எடிட்டிங் கற்றுட்டு வந்து. பட் எவ்வளோ அசோசியேட் டேரக்டர்ஸ் இன்னும் படம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு படம் பண்ணிட்டு தான் காத்திருக்கோன்றது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அப்படி தான் நாங்கள் இதை பார்த்தோம். எவ்வளோ பேர் எங்களை என்னென்னவோ கேட்டிருக்காங்க, எப்போ ரிலீஸ்னு. பட் ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நாங்கள் முடிச்சுட்டு தான் காத்திருக்கோம். இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காத்திருக்க ஸ்டேஜில் இல்லை. ஸோ அதனால் ஒரு நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது விஜயாதிராஜ் சார் வந்து இதே லேப்பில் தான் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். 3வது மாதம் இப்போது விஜயாதிராஜ் சாரும் இல்லை, அவருக்கு என் ஏஜ் தான், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காரு, நண்பர் மாதிரி பழகுறாரு. இதுக்கு தான் இவ்வளோ நாள் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. வந்த 3வது நாளே சத்யம் சினிமாஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க சார் படத்துக்கு. இது ஒரு சென்னையில் சத்யம் சினிமாஸ் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை விட பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டிசம்பர் 2ன்னு டேட் போட்டாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதான் மோடி மாஸ்தான் பண்ண வேலையால் அன்றைக்கி எங்கள் கூட இன்னும் 2-3 பெரிய படங்கள் வந்து வராங்க. இருந்தாலும் டிசம்பர் 2 கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். அது மாபெரும் வெற்றி பெறும். அதுக்கு நான் உத்தரவாதம் சார். இல்லையா சாருக்கும் விஜய் சாருக்கும் சொல்கிறேன், இது என்னோடய படைப்பு, எனக்கு தெரியும். பல்ஸ் பிடிச்சி தான் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்தையும் படத்தில் கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், நான் ஜெயிக்கும், இவங்க ஜெயிப்பாங்க. வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பிச்சு இவங்க வேறு லெவல், பாம்பே, லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் தாண்டி அந்த லெவலுக்கு போய் ஒரு ஹாலிவுட் படம்லாம் தமிழில் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு வேண்டி கேட்டு வந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து டிசம்பர் 2 கண்டிப்பாக இதே சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு விடைபெறுறோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் மிஸ்டர் பிரகாஷ் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எங்களுக்காக அவர் பண்ணி முடித்தார் ஸ்ரீகிருஷ்ணா டாக்கீஸ் சார்பில். ஸோ அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அவர் இன்றைக்கி வரல, ஜப்பானில் இருக்கார். அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் முழு மனசோடு இது எழுதி கொடுத்ததால தான் இன்றைக்கி இந்த படம் தேட்டர் ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவருக்கும் எங்களோட நன்றி தெரிவித்து, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இவங்களுக்கு எங்களோட நன்றி தெரிவித்து, நாளைக்கு இது தேட்டரில் கொண்டு போய் சேர்க்க போகிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்கள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறேன். நன்றி. பழைய வண்ணாரப்பேட்டை டைட்டில் கேட்டவுடனே ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்போல்லாம் வாழ்க்கை ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஓடிட்டுருக்கு. அதுதான் இவர் சொன்னாங்க, வண்ணாரப்பேட்டையில் வந்து தேட்டர் மகாராணி தேட்டர் இருக்குது, தியாகராஜா கல்லூரி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னாங்க. அங்கே தாங்க சூப்பரான ஃபிகர்ஸ், கலர்ஸ் இருக்குது. சின்ன வயசில் நான் வந்து இங்கே கோடம்பக்கத்தில், இங்கே சாலிகிராமத்தில் இருந்தாலும்
சனிக்கிழமை வந்துட்டாக்கா சனிக்கிழமை அன்றைக்கே ஓடி போயிடுவேன் மன்னார்பேட்டைக்கு. ஏன்னா அங்கே ஸோ அங்கே அக்கா வீடு இருக்காங்க, அதனால் அங்கே போயிடுவேன். போயிட்டு அங்கே போய் ரவுண்ட் அடிக்கிறது தான் நம்ம வேலை. அவ்வளோ ஃபிகர், அவ்வளோ கலர்ஸ். ஏன்னு கேட்டால் இங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு வீடுனா ஒரு வீடு தான் இருக்கும், அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே பல வீடுகள் இருக்கும். அவ்வளோ வீடு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அப்படி பார்த்தா ஒரு வீட்டுக்கு 4-2 ஃபிகர், அங்கே 2 ஃபிகர். எதை பார்க்குறது. அதுவும் இந்த பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அடடா எதுவும் கிடக்கா அங்கே தான் போயிடுறது நேராக. இந்த ஏரியாவிலே இருக்க மாட்டேன் நான். அந்த மாதிரி நல்லா பழைய வண்ணாரப்பேட்டைங்கிறது ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என் வாழ்க்கையில். பிரஜன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் கூட ஒரு படம் நடித்தேன் நான். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டீப்பாக ஹோம் ஒர்க் பண்ணி நடிக்கிறவர்னால அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர். நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளோ திறமை இருக்குது, யாரோ எப்படியோ வர்றாங்க, ஏன் இந்த தம்பி வரல அப்படின்னு நிறைய நான் ஆதங்கப்பட்டது உண்டு. உண்மையிலே இந்த படம் வந்து உண்மையிலே அவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எங்கேயுமே மாற்றம் தான், இப்போ எல்லாமே மாற்றம். இப்போ பாருங்கள், பணம் 500, 2000, 1000, 10,000த்துக்கெல்லாம் எவ்வளோ பரிதவிப்பு இப்போ மக்கள் பண்ணுற. இந்த மாற்றம் மாதிரி சினிமாவிலையும் இனிமேல் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ சினிமாவை எடுத்துக்கொண்டால் இப்போல்லாம் வந்து இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே 250 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ டிசம்பர் வந்ததுன்னா கண்டிப்பாக 300 எட்டிடும். ஆனால் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 100 கூட தாண்டாது. ஆக மோடி மஸ்தானுடைய விளையாட்டில் ரொம்ப வளர்ச்சியா அது வீழ்ச்சியா என்னன்னே புரியலை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். அது நன்மையாக நல்லதாக தெரியாது. ஆக இப்போ ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மாற்றமாக, ரசனையில் ஒரு மாற்றமாக இந்த படம் அமையும். ஏன்னா இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, சாங்ஸை பார்க்கும்போதும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நிச்சயமாக வெற்றியோட மாஸ் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி தான். அனைவருக்கும், இந்த படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அனாமிகா நிறுவனம் ஒன்று இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, வினோதத்தர். இதுவே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளராகிறதும் சரி, மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுங்கிறது ரொம்ப கடினமான, கஷ்டமான, யோசனையான ஒரு தொழில். அதில் வந்து இவ்வளோ துணிச்சலாக வந்து இறங்கியிருக்கும்போது அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டணும், வாழ்த்தணும். இந்த அனாமிகா பிக்சர்ஸ் நிறையா படங்கள் எடுத்து வெளியிடணும், அதெல்லாம் வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது புதிதாக வந்திருக்கும் இந்த கம்பெனியை எமது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தர் சங்கத்தின் சார்பாக வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று தாங்கள் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி. நாங்கள் வந்து அனாமிகா பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கிறத லோகல்லாம் பார்த்தீங்க. படமும் நல்லா இருக்குது, ப்ரிவ்யூ பார்த்துருக்கோம். எங்களோட பேஸ் என்னென்னா, நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா எல்லாரோட கருத்தும் எப்படி இருக்குன்னா, ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து வந்தாங்கன்னா ஒரு 2 படம் பண்ணுவாங்க, 3 படம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க, பணம் அதிகமாக இருந்தால் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். இதை நாங்கள் ஒரு 1 இயராக வந்து பிளான் பண்ணி மிஸ்டர் விஜய் ஆதிராஜ் சார் அவர்களோட கலந்துக்கிட்டு ஒரு 1 இயராக ட்ராவல் ஆகி ஒரு பெரிய பேஸ் கிரியேட் பண்ணி இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் பண்ணாட்டியும் மிக சிறிய அளவுலையாச்சும் படங்களை எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடத்துக்கு எண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். முடிவு, இந்த படத்தோட முடிவு என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான், ரிலீஸ் தான். இண்டை தொட்டிருக்கோம், கண்டிப்பாக முனையும் தொட்டுருவோம். அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். வள்ளுவன் தந்த வாக்கிற்கு இணங்க சொல்லியதை செய்து காட்டிய வெற்றி விழாதான் இந்த அனாமிகா பிக்சர்ஸினுடைய வெற்றி பதிவு நாள். ஆரியல் குரூப்பினுடைய பதிவுகளாக வீட்டடி மனைகளை 1000க்கும் மேற்பட்ட வீட்டடி மனைகளை விற்று வெற்றி வாகை சூடிய ஆரியல் குரூப்ஸ், ஆரியல் ஃபியூச்சர் விஷன் சிட்டி லிமிடெட் நிறுவனத்தின் முதல் வெற்றி, அனாமிகா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 2வது வெற்றி பதிவு,
இவிஎஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ஃபுட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் 3வது பதிவு வெற்றி. கொடைக்கானலில் ஃபார்ம் ஹவுஸ் வெற்றி. ஆரியனுடைய வீட்டடி மனைகளை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து மனைகளாக உருவாக்குகிற 5வது வெற்றி. 6ஆம் நிலையிலே அனாமிகா பிக்சர்ஸினுடைய வெற்றி விழாவில் நாம் எல்லோரும் நிற்கின்றோம். யார் இந்த ஆரியல் குரூப்ஸ்? இதை உருவாக்கிய வித்தகர் யார்? அவரை இந்த நேரத்தில் அறிமுகம் செய்வதிலே மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இதை உருவாக்கியவருக்கு ஒரு 50 வயதை தாண்டி இருக்குமா என்று சொன்னால் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். 50 வயது நபர்களையும் 20 வயதுகளாக மாற்றிய ஒரு இளைஞன், ஒரு வெற்றி வாகையை சூடிய இளையரசனை இந்த நேரத்திலே உங்கள் முன்னிலையிலே அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. மலர் எப்படி சுயநலம் இல்லாததோ, தன் வாசனையை தந்து வண்டுகளுக்கு பகிர்ந்தளித்து தேன் என்ற விருந்தை அளிப்பது போல தான் மட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, பிறருக்கு வாழ்க்கையை அளிப்பதுதான் உண்மையான வாழ்வு என்பதற்கு உச்சரிப்பாக வாழ்ந்து காட்டி இருக்கக்கூடிய அன்பர்தான் இந்த ஆரியல் குரூப்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மேனேஜிங் டைரக்டர் திரு இளையரசன் அவர்கள். இவருடைய 6வது வெற்றி படைப்பு தான் இந்த அனாமிகா பிக்சர்ஸ். இந்த அனாமிகா பிக்சர்ஸுடைய முதல் வடிவமே பழைய வண்ணாரப்பேட்டை. ஒரு மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய விஷயத்தை அவரோடு நான் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பெங்களூரு என்ற பெயர் மாற்றம் பெங்களூர் என்பது பெங்களூராக மாறியது, மெட்ராஸ் என்பது சென்னையாக மாறியது, எல்லாம் புதிய வடிவத்துக்கு வந்தது. ஏன் இந்த பழைய வண்ணாரப்பேட்டை நியூ வாஷர்மேன் பேட் என்று மாற்றவில்லை என்று தான் கேட்டேன். புதிய வடிவத்திற்கு ஏன் கொடுக்கவில்லை? வண்ணாரப்பேட்டை என்பது சென்னைக்கு மட்டும் சொந்தமல்ல, தமிழகத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, ஏன் இந்த மாநிலங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த இந்தியாவிற்கே வண்ணாரப்பேட்டை என்பது அழுக்கை ஒரு புனிதப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புத விஷயம். அந்த அடிப்படையில் தான் கண்ட அனுபவத்தை, தான் அனுபவித்த உண்மை சம்பவத்தை திரைப்படமாக இந்த பழைய வண்ணாரப்பேட்டையிலே தன்னுடைய பதிவுகளை திரு மோகன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த பெயர் பொருத்தம் சால பொருந்தது. இத்தகைய அற்புதமான ஒரு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆரியல் குரூப் சார்பாக வரவேற்பதிலே பெருமை அடைகின்றேன். திரு இளையரசன் சார்பிலே, இந்த ஆரியல் குரூப் பணியாளர்கள் சார்பிலே, இங்கே வருகை புரிந்திருக்கும் கலைப்புலி திரு தானு அவர்களையும், திரு அருள்பதி அவர்களையும், திரு சமுத்திரக்கனி அவர்களையும், திரு சீனு ராமசாமி அவர்களையும், திரு விஜய் மில்டன் அவர்களையும், திரு வெங்கட் பிரபு அவர்களையும், திரு முனி கண்ணையா அவர்களையும், திரு தாமிரா அவர்களையும், திரு அறிவழகன் அவர்களையும், இவர்களோடு இணைந்து சிறப்பு செய்ய வந்திருக்கும் இந்த திரைப்பட குழுவினரையும், பத்திரிகையாளர் நண்பர்களையும், தொலைக்காட்சி நண்பர்களையும், இணையதள நண்பர்களையும் இன்முகத்தோடு ஆரியல் குரூப் சார்பாக வருக வருக என்று வரவேற்று முடிக்கின்றேன். ஒன்னத்தான் நினைக்கையில ராத்திரி தூக்கமில்ல, கண்ணு ரெண்டும் கலங்குதடி உறவுக்கு கை கொடுடி. ஒன்னத்தான் நினைக்கையில ராத்திரி தூக்கமில்ல, கண்ணு ரெண்டும் கலங்குதடி உறவுக்கு கை கொடுடி. தினசரி ராத்திரியில் சில மணி நேரம், தினசரி ராத்திரியில். வடிவேல் அண்ணா இந்த படத்துல இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 10:30 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேல் அண்ணாவோட காமெடி ஒரு 6 மணி நேரம் பார்த்தா போதும், நிம்மதியாக தூக்கம் வரும். முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ வந்துருது, போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும். ஒரு நடிகனா, இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல.